فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொடராக நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற பாடத்தின் 11வது பாடமாக இன்றைய தினம் தஹ்ரீமுல் கதர், மோசடி செய்வது ஹராம் என்ற பகுதியை நாம் பார்ப்போம். இந்த கதர் என்ற பதத்தை பொறுத்த மட்டில் இந்த வார்த்தை இன்று சமூகத்தில் பரவலாக எல்லா துறைகளிலையும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கல்வித்துறையாக இருக்கலாம், பொருளாதார நிதித்துறையாக இருக்கலாம், சமூகத்துறையாக இருக்கலாம், சமூக சேவைகள் துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளும், வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அளவை நிர்வகிலாக இருக்கலாம், எல்லா துறைகளிலையும் இந்த மோசடி என்ற பதம், கொள்கை, பழக்கம் எல்லோரிடத்திலும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனை பொறுத்த மட்டில் இது சம்பந்தமாக பேசும்போது சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உக்கூத், உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். எப்படி சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே உடன்படிக்கைகளை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். அப்போ உண்மையிலேயே ஒருத்தன் மோசடி செய்கிறானாக இருந்தால் அவன் மூமினாக இருக்க முடியாது. ஒருவன் மூமினாக இருப்பதாக இருந்தால் அவன்கிட்ட அந்த மோசடி என்ற கெட்ட பண்பு இருக்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அவ்ஃபு பில் உக்கூத், உடன்படிக்கையை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், அதுக்கு மோசடி செய்யாதீர்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி சூரா மாயிதாவில் 1வது வசனமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இங்கே சொல்கிறான், அல் வஃபா பில் அஹத், அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்பது இந்த வசனத்தை வலியுறுத்திவிட்டு, வ அவ்ஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்கூலா, பின்னால் அல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏன் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக நாளை மறுமையில் நீங்கள் விசேஷமாக விசாரிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருப்போம், கல்வியில் ஒப்பந்தம் பண்ணியிருப்போம், கொடுக்கல் வாங்கல், இப்படியான எந்த துறையை இருந்தாலும் அதிலே மோசடி செய்து விடாதீர்கள். காரணம், அது நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், சமூகத்தில் நிறைய இளைஞர்கள், வாலிபர்கள் மார்க்கத்துக்கு முரணான, சமூகத்துக்கு முரணான செயல்பாடுகளில் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது. சோசியல் மீடியாக்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இளைஞர்களாகத்தான் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த இளைஞர்கள் போதைப்பொருள் வியாபாரிகளாக இருப்பார்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்களாக இருப்பார்கள், போதைப்பொருள் பாவனையாளர்களாக இருப்பார்கள், சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடக்கூடியதாக இருப்பார்கள், கொள்ளைக்காரர்களாக இருப்பார்கள். இப்படியான சமூக விரோத செயல்பாட்டுகளில் ஈடுபடுவதற்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். அப்போ இதுக்கான காரணம் என்ன? எதனால் இவர்கள் மாற்றமடைந்தார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய வாலிப பருவம், சிறு பிராயம் சரியான முறைக்கு பராமரிக்கப்படவில்லை. அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம், ஒரு நம்பிக்கை பொருள். அந்த நம்பிக்கை பொருள், நம்பிக்கைக்குரிய அந்த பொருள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை. பிள்ளைகள் பிறந்தார்கள், எங்களுடைய ஒரு சிந்தனை இருக்கிறது, நல்ல ஒரு குர்ஆன் மദ്രസാவுக்கு போட்டோம், நல்ல ஒரு நர்சரிக்கு போட்டோம், குர்ஆன் மദ്രസാவுக்கு போட்டோம், அங்கே நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போட்டோம், இப்பொழுது அந்த பிள்ளை படித்து கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளையுடைய கல்வி, கலாச்சார விழுமியங்கள் அனைத்தும் சரியாகிவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை எப்படி பாடசாலைக்கு போகிறது, அந்த பிள்ளையோடு சேரக்கூடியவர்கள் யார், அந்த பிள்ளையை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய வாகனம் எப்படிப்பட்ட ஒரு வாகனம், அந்த வாகன ஓட்டுநர் எப்படிப்பட்டவர், அவருடைய கலாச்சார கொள்கைகள் எப்படி இருக்கிறது, இதை எதையுமே பார்க்கறது கிடையாது. நாம் எதையுமே கண்டுக்கிறதும் கிடையாது.
குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி மிக்க அந்த வாழ்க்கைக்கு, அந்த சஹாபாக்களுடைய அந்த சலஃபு சாலிகளுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இதனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆன்மீக ரீதியான மிகப்பெரிய ஒரு விளைவு தாக்கம் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவை அனைத்தும் நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு மோசடி. நாம் யார், என்னுடைய பணி என்ன, நான் யார் என்பதையும் சிந்திக்கல்ல, என்னுடைய பணி என்ன என்பதையும் யோசிக்கல்ல, எனக்கு பொறுப்பு சுமத்தப்பட்ட என்னுடைய சுமை என்ன, பாரம் என்ன என்றதை அந்த வெளியுடையும் நாம் புரியல. நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சரியா தான் இருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எனக்கு ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையில் நான் சரியாக நிறைவேற்றினா இல்லை என்பது மறுமையில் விசாரிக்கப்படும். அதுக்கு நான் மோசடி செய்யக்கூடாது, அந்த துரோகத்தை நான் செய்யக்கூடாது. எனவே இதை அல் குர்ஆன் சொல்கிறது, நாளை மறுமை நாளையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சூரா இஸ்ரா 34வது வசனத்திலே 34வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிஸா. 4 பண்புகள் இருக்கிறது. இந்த 4 பண்புகள் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் முழுமையான நயவஞ்சகன், முனாஃபிக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்துன் மின்ஹுன்ன, அந்த 4 பண்புகளில் ஏதாவது ஒன்று ஒருவரிடத்தில் இருக்குமாக இருந்தாலும் கான ஃபீஹி ஹஸ்லத்தும் மினன் நிஃபாக் ஹத்தா யதாஹா, அவனிடத்திலே அந்த நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது. அந்த நயவஞ்சகத்தன்மையை அவன் தன்னிடத்திலிருந்து விலக்கிக் கொள்ளாத மட்டும் 4 இருந்தால் முழுமையான முனாஃபிக். அந்த 4ல் ஒன்று இருந்தால் அவருடைய நயவஞ்சகத்துடைய நிஃபாக்குடைய பண்பு அவனிடத்தில் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த சொன்னார்கள், இதஹ்துமின ஹான, நம்பினா துரோகம் செய்கிறது. இன்றைக்கு நம்பிக்கை துரோகம் தான் உலகத்திலேயே நஷ்டமில்லாத முதலீடு. இந்த நம்பிக்கை துரோகம் நம்பி இன்றைக்கு எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கிறான் தெரியுமா? ஒரு காலத்தில் 100 200க்கு ஏமாந்தவன், 1000 2000க்கு ஏமாந்தவன் இன்றைக்கு லட்சம் கோடியில் ஏமாந்து போயிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நல்ல நிலைமையில் வாழ்ந்த ஒருவர் வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டதினால் ஒரு கடையிலே கூலிக்காரனாக வேலை செய்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயம் தள்ளிவிக்கிறது. ஆனால் என்ன சொல்வார் தெரியுமா? நாங்கள்லாம் முஸ்லீம்கள். உண்மையிலே ஒரு முஸ்லீமுடைய பண்பு கிடையாது. இது அசல் அடிப்படையிலே ஒரு நயவஞ்சக முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், வைதா ஹத்தஸ கதிப, பேசினா பொய், வாய் துறந்தா பொய். சில கிராமப்புறங்களில் போயிட்டு பார்த்தா விளங்கும், சொல்வார்கள் அவன் நிற்கிற இடத்துல புல்லும் முளைக்காது. காரணம் என்ன தெரியுமா? புல்லு முளைக்குதோ இல்லையோ அவ்வளவு பெரிய பொய்ய நம்பிக்கை துரோகி அவன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான் சமுதாயத்தில். இது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. இதை எங்களுடைய சமுதாயம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? உதாரணத்துக்கு என்னிடத்தில் ஒரு கெட்ட பண்பு இருக்கிறது வச்சுக்கொள்ளுங்க, அந்த பண்போடையே நான் இறந்து விட்டேன், மௌத்தாகி விட்டேன் நினைச்சு கொள்ளுங்கள். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். இது இன்னாருடைய மகன் என்று சொன்ன உடனே நீங்க இவருடைய மகனா? அப்ப அந்த என்னுடைய பண்போடு என்னை எந்த கண் கொண்டு பார்த்தார்களோ அதே கண்ணால தான் என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இந்த சமுதாயம் பார்க்க போகுது. விளங்குச்சா எவ்வளவு பெரிய விபரீதம்? என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் எதனால் பலர்க்கப்பட்டேனோ, எதனால் சமூகத்திலே பிரபலமானேனோ அதே கண்ணோட்டத்தில் அந்த பிள்ளைகளும் பார்க்கப்பட போகிறார். ஒன்றும் அறியாத அந்த பிள்ளைகள் என்னுடைய பாவச்சுமத்துக்கு காரணமாக அமைகிறார்கள் அந்த பார்வையினால். எனவே இந்த பொய் ஆக மோசமானது உண்டு. வைதா ஆகத கதர, நம்பினா துரோகம். அடுத்தது வைதா ஹாசம பஜர, கருத்து முரண்பாடுகள், கருத்து பரிமாற்றங்கள், விவாதங்கள் செய்தால் மோசடி செய்வார்கள். இதுவும் நிறைய அன்றைக்கு பார்க்கிறோம். ஏதாவது ஒரு தலைப்பில், ஏதாவது ஒரு மசாலாவில், ஏதாவது ஒரு ஹதீஸுடைய விஷயத்தில்
முரண்பாடு வந்துட்டு அந்த முரண்பாட்டை களைவும் என்ற நோக்கத்தில் இறங்கினால் அங்கே அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும். அங்க அடிதடி வரும், ஏச்சு பேச்சு வரும், விமர்சனம் வரும், பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும். இதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். அப்ப இவை எல்லாம் முனாஃபிக்குங்களுடைய பண்பு. இதுல ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல இருக்குமா இருந்தால் அவனிடத்தில் நயவஞ்சகத்திற்கான பண்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த ஹதீஸ் செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், காலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவா யௌமல் கியாமா, ஒவ்வொரு மனிதனுக்கு மறுமை நாளில் ஒரு கொடி, ஒரு பேனர் போடப்பட்டிருக்கும். அந்த பேனருக்கு கீழே எல்லோரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். யுகாலு ஹாதிஹி கத்ரத்து ஃபுலானின், இது இன்னாருடைய இந்த மோசடிக்கு, இன்னாருடைய இன்ன மோசடிக்கான பேனர் என்று காட்டி கொடுக்கப்படும். நாளை மறுமை நாளையில் ஒரு பேனர் அடிக்கப்படும். இவர் இன்னென்ன மோசடி செய்தார் அப்படியே பட்டியல் போடப்பட்டு, இன்னென்ன மோசடி நம்பிக்கை துரோகம் செய்தார், அந்த நம்பிக்கை துரோகம் அப்படியே பட்டியல் போடப்பட்டிருக்கும். அதுக்கு கீழால கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமூகம் கியாமத்தினால் வரும்போது கடைசியாக யார் ஒருத்தர் இருக்கிறானோ அவ்வளவு கோடிக்கணக்கான மனித சஞ்சாரங்கள் மொத்தமாக பார்த்து கொண்டிருக்கும். இவர் மோசடிக்காரர் என்ற கொடிக்கீழ நின்று கொண்டிருப்பார். தேவையா இது? இப்படியான நிலைக்கு தள்ளப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். லிகுல்லி காதிரின் லிவா இந்த சஹீஹ் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய பித்தட்டிலும் ஒரு கொடி ஏற்றி வைக்கப்படும். யுர்ஃபவு லஹு பிகத்ரி கத்ரிஹி, அவன் எவ்வளவு மோசடி செய்தான் என்ற அளவுக்கு அந்த கொடியும் உயர்த்தப்பட்டிருக்கும். அலா, மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், வலா காதிர அலமுன் கத்ரின் மின் அமீரி ஆமத்தின், ஆகப்பெரிய மோசடியிலேயே பெரிய மோசடி என்ன தெரியுமா? சமுதாயத்தை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு தலைவன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு தலைவன் இருப்பார், ஒரு அமீர் இருப்பார் என்று சொன்னால் இவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக இது இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். சமூகத்தில் தலைவர்களாக தன்னை தலைவர் என்று காட்டிக்கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்று தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 பேரோடு நானே களத்தில் இறங்கி விவாதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3 பேருக்கு எதிராக நானே விவாதிப்பேன் என்றான். ரஜுலுன் ஆத்தாபி சும்ம கதர், என் மீது சத்தியம் செய்து ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு மாறு செய்தவன். அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு அந்த சத்தியத்தை முறித்து மோசடி செய்தவன், இவனுக்கு எதிராக நான் களத்திலிருந்து விவாதம் பண்ணுவேன் என்று சொல்கிறேன். வரஜுலும் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு, சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்த மனிதனை எடுத்து வியாபாரம் பண்ணி வித்துவிட்டு அந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டவன். இது இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இதை இன்னொரு ஏங்கல்ல பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை எடுத்து சாக்கில் போட்டுக்கிட்டு ஆள் அம்மோடு நடுத்துறையில் விட்டுட்டு இவர் எஸ்கேப். இப்படிப்பட்டவர்களும் இவர்களுக்கு எதிராகவும் அல்லாஹ் நாளைக்கு சாட்சி சொல்வான். அடுத்ததாக 3வது, வரஜுலு இஸ்தஅஜர அஜீரன், ஒரு மனிதர் ஒருத்தரை வேலைக்கு அமர்த்துகிறார், வேலை எடுக்கிறார், வேலை எடுத்துவிட்டு வலம் யுஅதிஹி அஜ்ரஹு, அவர கூலி சம்பளத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறது. இன்னைக்கு சில பேரை பார்க்குறோம், வேலை செஞ்சு முடிஞ்சாச்சு. சில பேர் அன்றாட காட்சிகளாக இருக்கும். காலையில் வேலைக்கு வருவாங்க, மாலையில் காசு எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். மாலையில் யாராவது அந்த வேலையை பொறுப்படுத்துவங்க அல்லது அந்த வேலைக்கு பொறுப்புதாரி பொஸ் வந்து பணம் கொடுக்கணும். அவர் வரமாட்டார், அந்த பக்கமே வரமாட்டார். சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு வேலை 4 மணிக்கு 5 மணிக்கு வேலை முடிஞ்சு
அவர் 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் வெயிட்டிங்கில் இருப்பார். எனத்துக்கு பணத்தை வாங்கணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு தண்ணி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், கேஸ் பில் கட்டணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நாளைக்கு பிள்ளையோட ஸ்கூலுக்கு சல்லி கொடுக்கணும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் வேலைக்கு வந்திருப்பார். இவர் சம்பளம் கொடுக்குறல்ல. இப்படியான இழுத்தடிக்கிறது. இதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு மனிதரை வேலைக்கு அமர்த்தினு சொன்னா இவர் தன்னுடைய பொஸ்ஸுடைய பவரை காட்ட போறது. நாளை மறுமையில் சொல்றான், அல்லாஹ் ஃபீல்டுக்காரங்க அவளுக்கு எதிராக விவாதம் பண்ணுவாங்க, ஜட்ஜு வருவான் விசாரணைக்கு. அப்ப இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இந்த மோசடியை பொறுத்த மட்டும், இந்த மோசடி என்ற ஒரு கெட்ட பண்பினால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டதை குர்ஆன் பேசுகிறது. அல் குர்ஆன் பேசுகிறது. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு குர்ஆன்ல பேசக்கூடிய ஒரு நபி தான் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஐக்கா சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இந்த ஐக்கா சமூகம் என்றால் யார் என்பது ஏற்கனவே ஃபஜ்ருக்கு சுபஹுக்கு பின்னால் நடத்தக்கூடிய தஃப்சீர் கிளாஸில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐக்கா சமூகம் யார் என்றது. அப்ப இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபியை மறுத்தார்கள், நபித்துவத்தை மறுத்தார்கள். அத்தோடு சேர்த்து அளவை நிறுவையிலேயும் மோசடி செய்தார்கள். அளவை நிறுவையில் மோசடி. இது சம்பந்தமாக சூரா அல் ஆராஃப் 85வது வசனம், சூரத்து ஷூரா 189வது வசனம், சூரா அல் ஹூத் 94வது வசனம். இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதும் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதுக்கான காரணமும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் என்ன செய்தார்கள்? அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள், பொருளாதாரத்தில் மோசடி செய்தார்கள், அளவை குறைத்து வியாபாரம் பண்ணுவார்கள், மற்றவர்களின் செல்வத்தை அநியாயமாக கொள்ளையடிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சூரா அல் ஆராஃப் 85வது வசனத்தில் சொல்கிறான், வைலா மதியன் அஹாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்பினான். கால யா கௌம், அந்த நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை சொன்னார்கள், என்னுடைய கூட்டத்தார்களே, யா கௌம் இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவனுடைய கடவுளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். கத் ஜாஅத்துக்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் ஒரு அத்தாட்சியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், தெளிவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஃபௌஃபுல் கைல வல் மீசான், அளவை நிறுவையிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். வலா தப்ஹஸுன் நாஸ், மக்களை நஷ்டத்திலே போட்டு விடாதீர்கள். அஷ்யாகும் வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பாத இஸ்லாஹிஹா. இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு சமூக சீர்திருத்தம் இருக்கிறது. அப்படியான ஒரு சீர்திருத்தத்தை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நீங்கள் ஃபித்னாக்களை உருவாக்காதீர்கள் என்று சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பின்னால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அந்த அழிக்கப்பட்ட வரலாறை பற்றி பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், வைலுல் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன இதத்தால் வல நாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் வாங்கும் போது என்ன செய்வார்கள்? நிறைவாக வாங்குவார்கள். வைதா காலுகு வசனுகும், அவர்களுக்கு அளந்து கொடுத்தால் அல்லது நெருத்து கொடுத்தார் யுஹ்சிரூன், நஷ்டத்திலே போட்டு விடுவார்கள் என்று சொல்லி 83வது அத்தியாயத்தில் சூரா முத்தஃபிஃபீன்ல 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னால சொல்கிறான், வலம்மா ஜா அம்ருனா, அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை இப்பொழுது இறங்க போகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நஜ்ஜைனா ஷுஐபம் வல்லதீன ஆமனு மாஹு பிரஹ்மத்தின் மின்னா, நான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமும் எங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் பாதுகாத்தோம் என்று சொல்லிட்டு வஹதல்லதீன லலமு ஸைஹத்து ஃபஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், எவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறு செய்தார்களோ, எவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்களோ, இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடி போன்ற ஒரு சத்தத்தை கொண்டு நாங்கள் அவர்களை அழித்தோம். எப்படி அழித்தோம் தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்டவுடன் காதுகள் எல்லாம் அடைத்து வெடித்து காலை நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், வெட்டி சரிக்கப்பட்ட மரங்களை போன்று அவர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் சூரா ஹூதிலே 94வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆக இவர்கள் செய்யப்பட்ட அழிக்கப்பட்டதுக்கான காரணம் மோசடி. இந்த மோசடி என்கிறது
எந்த துறையில இருந்தாலும் சரி, நாம் நாள மறுமையில் அளிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு சமமான ஒரு குற்றச்செயல். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலையும் நாங்கள் வசமாக மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அப்படியான தண்டனையிலிருந்து வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்து நமது அருமை தாய் தந்தர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக.